ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹானியா மெஹிக் கிரியேஷன். நாம் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோன்னா 5 ரோல் பேஸ்கெட் தான் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வயர் துண்டை வந்து 13 அடியில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இது பார்த்திங்கன்னா நார்மல் வயருங்க, ஒரு அடி வந்து நம்ம எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிட்டோம். நீங்கள் அதே வந்து கிளாஸ் வயரில் கட் பண்ணோன்னா 12 அடி எடுத்துக்கிட்டால் சரியாக வருங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ராணி பிங்க் கலர் பார்த்திங்கன்னா 3 8 24 எடுத்துக்கணுங்க. இந்த ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 8 எடுத்துக்கணுங்க. நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா, முதல் 8 ராணி பிங்க் கலர், அப்புறமா 4 ஒயிட்டு, 8 ராணி பிங்க்கு, 4 ஒயிட்டு, 8 ராணி பிங்க், இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு மொத்தம் இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 32 வயரு 13 அடியில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரன்னிங் வயரு ராணி பிங்க் கலரில் வச்சு மொத்தம் 8 வரிசை பேஸ் போட்டு முடிச்சிடணுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேலே 4 வரிசை ஒயிட்லேயும் கீழே 4 வரிசை ஒயிட்லேயும் போட்டு பேஸ் இந்த மாதிரி 16 வரிசை போட்டு முடிச்சுக்கணுங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நான் தென்னங்குச்சி சொருவி முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ராணி பிங்க் கலருக்கு ராணி பிங்க் கலர் 4 வயருக்கு வந்து நாட்டுக்கு நம்ம வயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்தந்த கலருக்கு நம்ம ஒயிட்டுக்கு ஒயிட்டு, ராணி பிங்க்குக்கு ராணி பிங்க்கு, இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம 3க்கு 6 பேஸில் இந்த மாதிரி வருங்க. டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோங்க. அப்புறமா வந்துட்டு 4 நாட்டை வந்து 2 நாட்டாக பிரிச்சுட்டு அதுக்கு மேலே 2 நாட்டை 1 நாட்டாக பிரிச்சுட்டு அந்த 2 நாட்டை சேர்த்து போட்டு சைடில் போகிற வயரை நம்ம ஜாயின் பண்ணி கிராஸாக போகிற நாட்டை வந்து வச்சு பின்னிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வருங்க ஷேப்பில். பாருங்கள் விவர்ஸ், டைமண்ட் ஷேப்பில் வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க வரும். எந்த அளவுக்கு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உயரத்தை வந்து போட்டு முடிச்சுக்கலாங்க. நான் இதில் பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப் பார்த்திங்கன்னா 4 டைமண்ட் போட்டு நான் முடிச்சிருக்கேங்க. மேலே பாருங்கள், இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நாட்டை வந்து உள்ளே மடித்து இந்த மாதிரி சொருகணுங்க. பாருங்கள், மொத்தத்தையும் வந்து ஒரு நாட்டை உள்ளே மடித்து நம்ம சொருகும்போது நீட் ஃபினிஷிங்கோடு இந்த மாதிரி கிடைக்குங்க. பாருங்கள், உள்ள ஷேப் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு நான் பார்த்திங்கன்னா தூக்கு கைப்பிடி போட்டிருக்கேங்க, ஹூக் ஹேண்டில் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், 2 பக்கமும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஹேண்டில் போட்டு கனமான கைப்பிடி கொடுத்துருக்கோங்க. இது நீளமான கைப்பிடி போடலைங்க, நம்ம வந்து சின்ன கைப்பிடி தான் போட்டு வச்சுருக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ பொருள் வந்து மார்க்கெட் போனோன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வச்சு எடுத்துகிட்டு வரலாங்க. பாருங்கள் விவர்ஸ், பார்க்குறதுக்கு ராணி பிங்க்கும் ஒயிட்டு கலர் காம்பினேஷன் மிக அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஹானியா மெஹிக் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி நான் போடுற அனைத்து நோட்டிஃபிகேஷனும் கண்டு மகிழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.